ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் அரைஞ்சிட்ருக்கேன். 2 பீர்க்கங்காய் 30 ரூபான்னு வாங்கினேன். கூட்டு வைக்க போகிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நிறைய பேர் காய்கறி சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கும் தர மாட்டாங்க. இந்த காயெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கூட தரத்துக்கு பயப்படுறாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் காய்கறிலாம் பழக்கி கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுமே இந்த காய்கறியெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பாரு, பொரிச்சது வறுத்தது மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி கூட்டு பொரியல்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா பாடிக்கு நல்லது. அதை தான் நான் சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க வயசாகிற டைமுக்கு நீங்கள் நிறைய பொரிச்சது வறுத்ததே தின்னுட்ருக்காதீங்க. எல்லாருக்குமே இது நல்லது தான். சளி பிடிக்கும் அப்படி இப்படின்ட்டு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும், இதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் நினச்சிக்கிட்டு எதையும் வாங்க மாட்டுறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு காயில் ஒரு சத்து இருக்குது. அதனால் எல்லா காயும் பழக்கி கொடுங்க.